ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். ஸ்ரீரங்கத்திலிருந்து திருவனந்தபுரத்திற்கு எழுந்தருளிய இறைவன் நாராயணர் அங்கு வயலில் வேலை செய்து கொண்டிருந்த புலச்சி என்ற பெண்ணுக்கு காட்சி கொடுத்து ஒரு இலுப்பை மரத்தில் மறைந்தார். அதாவது தற்போது திருவனந்தபுரத்தில் அனந்தபத்மநாப சுவாமி ஆலயம் அமைந்திருக்கும் இடம் முந்தைய காலத்தில் அனந்தன்காடு என்று அழைக்கப்பட்டதாகவும் அது வயல்கள் நிறைந்த பகுதியாக இருந்ததாகவும் அங்குதான் புலச்சி என்ற பெண் வேலை செய்து கொண்டிருந்ததாகவும் கூறுவார்கள். தனது இஷ்ட தெய்வமான நாராயணரின் வருகையைக் கண்டு அளவு கடந்த மகிழ்ச்சியும் பக்தியும் கொண்டவளாய் தனது இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து வழிபட ஆவல் கொண்டு அதற்கான பதார்த்தங்களோ பூஜை பொருட்களோ இல்லையே என்று வருந்தியவளாய் என்ன செய்யலாம் என்று யோசித்தாள். அப்பொழுதுதான் மதிய வேளையில் தான் உண்பதற்காக கொண்டு வந்த பழைய சோறு இருப்பது ஞாபகம் வந்தது. உடனே அந்த பழைய சோற்றையும் மாங்காய் ஊறுகாயையும் நைவேத்திய பதார்த்தமாகவும் அடுத்த வீட்டிலிருந்து தீயை கொண்டு வந்து அதை தீபாராதனையாகவும் செய்து பயபக்தியுடன் வழிபட்டதாக செய்தி ஒன்று உண்டு. இதை ஐயா வைகுண்ட பரம்பொருள் நமது அகில திரட்டமான ஆகமத்திலேயும் கூறியிருக்கின்றார்கள். இந்நிகழ்வின் காரணமாகவே இப்பொழுதும் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் இத்தகைய வழிபாட்டை ஐதீகமாக கொண்டு செயல்படுத்துவதாக கூறுகின்றார்கள். இவ்வாறு திருவனந்தபுரத்திற்கு வந்த நாராயணருக்கு முதலாக பழைய சோற்று நைவேத்தியமும் தீபாராதனையும் செய்து வழிபட்ட பின்பு திருவனந்தபுரம் அரசனிடம் சென்று அந்த பெண் இறைவனாகிய திருமால் திருவனந்தபுரத்திற்கு எழுந்தருளிருக்கும் செய்தியை கூறினாள். உடனே அரசன் அங்கு வந்து பார்க்கின்ற பொழுது அந்த புரட்சி பெண் கூறியது உண்மை என்பதை உணர்ந்து அந்த இடத்திலேயே நாராயணருக்கு மிக பெரிய ஆலயம் ஒன்றை அமைத்து அவர் உறைந்திருந்த இலுப்பை மரத்திலேயே நாராயணருக்கு விக்கிரகம் செய்து வைத்து அநேக பிராமண நம்பூரிகளையும் பூசாரியாக நியமித்து முதலாக புலட்சி பெண் தீபம் கொடுக்க மிகவும் ஆடம்பரத்துடன் பூசை புனஸ்காரங்களை செய்ய ஆரம்பித்தான் கலியரசன். பரம்பொருளாகி இறைவன் நாராயணர் எங்கு பள்ளி கொள்கின்றாரோ அந்த இடம் மிகவும் செல்வமும் செழிப்பும் உடையதாக இருக்கும் என்பதற்கிணங்க திருமால் பள்ளி கொண்ட அனந்தபுரம் மாதம் மும்மாரி பெய்து அதிகப்படியான நெல் விளைச்சலும் தென்னங்குலைகளெல்லாம் தேர்போல் அலங்கரித்து காய்த்தன. இப்படியாக திருவனந்தபுரம் மிகவும் செழிப்படைந்தது. அரசனாகிய நீசன் நினைத்த நினைப்பிற்கெல்லாம் ஏற்றவாறு திருமால் அதிகப்படியான செல்வங்களையும் வளங்களையும் கொடுத்ததினால் தனக்கு நிகரானவர்கள் எவருமே இல்லை, எனக்கு எதிரியும் இல்லை என்ற கர்வத்துடன் நீசன் ஆண்டு வந்தான். இந்நிலையில் கலியரசன் தனக்கு குழந்தை இல்லையே என்ற மன வருத்தத்துடன் திருமாலின் திரு பாதங்களை போற்றி, சுவாமி, நீண்ட காலமாக எனக்கு குழந்தை இல்லை, ஆகவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை அருள வேண்டும் என்று வேண்டினான். அப்போது நாராயணர், அரசனே, இங்கிருந்தால் உனக்கு குழந்தை கிடைக்காது, நீ காசிமா நகரம் சென்று அங்கு கீர்த்தி மிகுந்த நதி கரையில் தவம் இருந்தால் குழந்தை கிடைக்கும் என்று சொல்லவில்லை, குழந்தை இன்மையினால் உண்டான மன துயரம் உனக்கு மாறும் என்றார். உடனே அரசன் காசிக்கு செல்வதாக தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அறிவித்துவிட்டு அங்கு சென்று தனது மனதை ஒருநிலைப்படுத்தி கடும் தவம் செய்யலானான். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.